ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் vs த பிரெயின் ராட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பாட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஓகே, let's get into the gameplay video. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இருக்கா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன், பிளான்ஸ் vs த பிரெயின் ராட் தான் இன்றைக்கி பார்ட் 2 ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு ஓரளவுக்கு ஓகேனா ஆதரவு கொடுத்தீங்க, அதனால தான் நான் இது வந்து நெக்ஸ்ட் பார்ட் போட வந்துட்டேன். ஓகே, ஸோ நம்ம போன வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இது கோல்டு எடுத்தேன். ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதான் வந்து போன கடைசியாக நடந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஐக்கியூ கொடுத்துடலாம். ஐக்கியூ கொடுத்துட்டோன்னா இந்த சின்ன பையன் இருக்கான். ஓகே நைஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட போய் மிச்சம் மீதி பிரெயின் ராட்ஸை விற்றுறலாம். விற்றுட்டு அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட இதை போய் சுற்றி பார்ப்போம், என்னென்ன அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை, நம்ம இப்போ நம்மளோட வேலையை மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்லாட் வேறு நான் திறக்க போகிறேன். ஓகே, 25Kக்கு 1, 50Kக்கு 1, நான் ரெண்டுமே அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் அடிச்சுட்டு போதும் வச்சுருமா, ஐயோ இந்த கேக்டஸ் இதை தூக்கி இங்கே வைக்க போகிறேன். ஓகே, இந்த இதை தூக்கி இதை நான் அப்படி தூக்கிட்டு அங்கிட்டு வைக்க போகிறேன். ஓகே, ஸோ அங்கிட்டு வச்சுட்டேன்னா இப்போ இங்கிட்ட டிஃபைன் ஆகும், அங்கிட்ட டிஃபைன் ஆகும். இப்போ நான் இன்னும் கொஞ்சோடு வளர்த்தேன்னா, ஓகே இப்போ இதை நான் பிக்கப் பண்ணிட்டேன்னா, இப்போ இதை தூக்கிட்டு நேராக நான் இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டேன்னா இது இவன் பார்த்துக்கோ. இப்போ நான் இதை பிக்கப் பண்ணிட்டு இதை நான் தூக்கி இங்கிட்ட வச்சேன்னா இது இங்கே பார்த்துக்கோ. ஓகே, ஸோ இப்போ இது ஓகே, இப்போ 3மே டிஃபைன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இன்னும் இதுக்கு நம்மளுக்கு பத்தாது இந்த பிரெயின் ராட்டே. இப்போ நம்ம இதுக்கிட்ட போய்ட்டு காசு எடுத்துகிட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் பிரெயின் ராட் வாங்கிட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எத்தனை 2 வர முடிக்கிட்டிங்கன்னா வரும், அது அப்படி தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சன்ஃப்ளவர் ஒன்று வாங்கணும். ஏன்னா அதுக்கு நம்மக்கிட்ட இல்லாத ஒரே ஒரு செடி அதுதான். ஓகே, சன்ஃப்ளவர் எடுத்து ஓகே இப்போ இங்கே நட்டுருவோம். ஓகே, நடுவில் ஒன்று நட்டுருவோம். ஏன்னா நடுவில் தான் மெயினாக வந்து நல்லா நிறைய இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ அதான் விஷயம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பிரெயின் ராட் கிடைக்குதோ இல்லையோ வச்சு சாத்துன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போட்டு அடிக்கிறேன். என்ன நடக்குதோ பார்த்துக்கிட்டோம். பாரத ஆண்டவர் மேலே போட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த டைனோசார் அடிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்மளோட போன வீடியோ கோல்டு நம்ம நிறைவேற்றிட்டோம்ல, அது போதுங்க, எனக்கு அது போதுங்க. ஆனால் நம்ம எல்லா பிரெயின் ராட்டை அடித்து கொண்டோம். நான் மேலே பாருங்கள் கணக்காகுது. இப்போ அடுத்த 100 பிரெயின் ராட்டை அடித்து கொண்டேன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த லெஜெண்ட் வரும், அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம நேரம் இதை அடிச்சு போடலாம். அடி தம்பி அடித்து மண்டே உடைக்கிறப்போ இன்றைக்கி நீ செத்துங்க தம்பி என் கையில். ஓகே, எல்லாத்தையும் போட்டு சின்ன பையனுங்க கூட பார்க்குறது போட்டு சாத்துறது தான் நம்ம. அதுதான் நம்ம யார் எதுன்னு பார்க்குறதால இல்லை, வச்சு சாத்துறது தான் நம்ம. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பயங்கரமானவனே. அதனால எப்படி போட்டு அடிப்பேன் உங்களுக்கே தெரியும். இப்போ பழையனாலாம் பொண்ணடி வாங்குது, அதெல்லாம் வந்து கேர்ள் கேரக்டர் கூட பார்க்காம போட்டு வச்சு சாத்துறேன் பழையனாவை. என்ன அளவுக்கு மாப்பிள்ளைக்கு வெறி அப்படி கேட்டிங்கன்னா வச்சு சாத்த வேண்டியதான். ஓகே, நானும் வச்சு சாத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, போட்டு அடி. ஓகே, போட்டு அடிச்சாச்சு. ஓகே, அடித்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இங்கே அடிப்போம். இந்த வித அடி போயிடுச்சு. போயிடுச்சு. அவ்வளோதான். சே, இன்னும் கொஞ்சம் 2 பண்ணிடுவியாவா? இதுவும் அதுவும் ஒன்று தான். ஆனால் இது மூஞ்சி அது எவ்வளோ கொடுக்குறாங்க, இது மூஞ்சி அழகாக இருக்குது. சம்திங் ஃபிஷி. ஓகே, பரவாயில்ல சொல்லுங்கள். அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டியது நம்ம ஆள் இல்லை. ஓகே, நம்ம வந்துமா விளாண்டுமா கிளம்பணுமான்னு இருப்போம். அதை நம்ம உட்காந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுறது. என்னது ஐயோ ரோபக்ஸா, தம்பி வேணாப்பா என்ன ஒரு தாங்காதுப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட நம்மளோட பிரெயின் ராட்டெல்லாம் விற்றுட்டேன்னா எவ்வளோ வருது? $5000 வருது. ஓகே, நைஸ், 5000 வருது. இப்போ இங்கே போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு 2 சன்ஃப்ளவர் வாங்குற அளவு காசு வந்துச்சு. ஓகே, 2 போய் வாங்குவோம். தம்பி ஐ வாண்ட் சன்ஃப்ளவர். ஓகே, 1 2. ஓகே, 2 வாங்கிடுச்சு. இப்போ நேராக எடுத்துகிட்டு இங்கே 1 நடுவோம். அடுத்து கட்டினால அங்கே 1 நடுவோம். ஓகே, 2மே நட்டாச்சு. எல்லாம் வளரட்டும் வாங்குவோம். ஓகே, இது வளர்ந்துருச்சு. ஓகே, நைஸ். இது இன்னொன்று வந்திருக்கு. ஐயோ, ஆனால் இங்கே ரொம்ப டிஃபன் குறவாக இருக்குது. சே, நம்மளுக்கு அங்கே டிஃபன் ரொம்ப குறவாக இருக்குது கைஸ்.
செத்து போகுதுங்க. நம்மளுக்கு இங்கே 500 100 74. நம்மளுக்கு நடுவில் தான் மெயினாக பவராக இருக்குது டிஃபென்ஸு. என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே. ஓகே பரவாயில்ல தள்ளுங்க. பலேரியா போட்டு அடிப்போம். ஓகே போட்டு அடி. ஓகே பொண்ணடி அடிச்சிட்டு இருக்கேன் பலேரியா. ஓகே கொஞ்ச நேரம் நான் காசு கிரைண்ட் பண்ணுறேன், இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஓகே நீ என்ன ஜாமான் வச்சுருக்க? என்ன வச்சுருக்க? ட்ராகன் ஃப்ரூட்டு ஒன்று கொடு. ஓகே ஒன்று வாங்கிட்டேன். இது இங்கே எங்கேயாச்சும் நட வேண்டியதான். ஓகே இதை எடுத்து இங்கே நட்டுற வேண்டியதான். ஓகே நட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு இங்கே நட்டுறணும். நான் அடிக்கிறேன், நீ சாவுங்கடா. எவ்வளோ கட்டுப்பாக எரிச்சலாக இருக்குது தெரியுமாடா உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்க. டி எல்லிஸ் அந்த போலியரோ பாண்டித்தோ இவனையாச்சும் பிடிப்பான்டா. இவன் 3வது லைனில் வராங்க. 3வது லைனில் சாவர மாதிரி இருக்கானுங்க கைஸு. இது கூட அதில் தான் வேகமாக வரானுங்க இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. சரி பாப்பா என்ன தான் பண்ணுறதுன்னு. இவனை கொல்ல முடியுதான்னு இப்போ ட்ரை பண்ணுவோம். 3K 3K 2K 2K இது குறைச்சோமா செத்துருவானா. நோ செத்துட்டானா இல்லையா தெரியலையே. அவன் வரான். இவனை தான் இப்போ நம்ம போட்டு அடிக்கணும். இவன்கிட்ட இருந்து தான் இப்போ நம்ம இதை எடுக்கணும். நீயாச்சும் அறிக்கையே அவனே சாவலை, இவன் எப்படி சாவான். ஓகே நம்ம ஏமாற வேணாம். நேராக போய் இங்கே காசை எடுத்துகிட்டு பெஸ்ட்டு எக்யூப் திரும்ப கொடுத்துட்டு ஏதாச்சும் நல்ல ஜாமான் எக்யூப் ஆகுதா பார்த்துட்டு மிச்சத்தை பிரெயின் ரோட்டை வித்துற வேண்டியதான். இல்லை உயிரோட நடந்து போயிட்டுருக்கான் பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. சரி நம்ம பிரெயின் ரோட்டை விற்றுருவோம். விற்றுட்டு 1.5K இன்னொன்று வாங்குவோம். ட்ராகன் ஃப்ரூட்டு. ஓகே தம்பி ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று எடுப்பா. ஓகே ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று எடு. ஓகே அதை எடுத்து இங்கே நட்டுட்டு ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு திரும்ப கொண்டு போட்டு காசு கிரைண்ட் பண்ணிட்டு ஷேபா நானும் ரோலெக்ஸ் மாதிரி எவ்வளோ வெயிட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன் கைஸ். ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேதுங்க. அதாங்க கடுப்பாக இருக்குது. ஸோ 1.5 லட்சம் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே தட்டி பெஸ்ட் எக்யூப் கொடுக்க போகிறோம். ஓகே பெஸ்ட் எக்யூப்ஸ் கொடுத்துட்டோன்னா ஓகே ஏதோ ஓரளவுக்கு ஓகேயான ஜாமாவாக இருக்குது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த பாலினா. ஓகே நாய்ஸ். ஓகே இப்போ நம்ம நேராக போய்ட்டு இவன் கிடைக்க மாட்டுறாங்க. இவன் பிக்காளி பையன் கிடைக்க மாட்டுறாங்க. இந்த பிக்காளி பையெல்லாம் கிடைக்க மாட்டானுங்க. இந்த 2 பேரும் எவனாச்சும் ஒருத்தர் கிடச்சா நான் நிம்மதியாக கேம் போய் முடிச்சிடுவேன். கிடைக்க மாட்டுறானுங்களே. ஓகே ஸோ நான் நேரடியாக இவனை செல்லு கொடுத்துட்டு எல்லாம் பிரெட் அவுட்டை விற்றுட்டு 18,000 கிடச்சிருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட அடுத்த பிளான் எவ்வளோ அது இன்னும் 2.5 தம்பி என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைப்பா. நான் இப்போதைக்கு ஒரே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிக்கிறேன். அதை வாங்கி இங்கே நட்டுக்கிறேன்ப்பா. அது போதும்ப்பா. ஓகே 1 2 3. ஓகே இன்னொரு கொஞ்சம் செடி வாங்கணும். அது எந்த செடியை வச்சு வாங்குறது? இருக்கவே இருக்குது. நம்ம இளிச்சவாயி சன்ஃப்ளவரு இவனை பாய்ச்சிட வேண்டியதான். ஓகே இதை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இங்கே ஓப்பன் பண்ணிட்டு ஓகே நம்மளுக்கு 25,000 வந்துடும். ஓகே 45,000 வந்துருச்சு. இந்த காசை வச்சு இன்னொரு சன்ஃப்ளவர் வாங்கிட வேண்டியதான். வாங்கிட்டு அதோட நம்ம நேரடியாக இங்கே 1 2 3 ஓகே நட்டாச்சா. ஓகே சூப்பர். ஓகே ஸோ அப்போ நட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம். ஏன்னா என்ன இப்போ பாருங்க இன்னும் ஒரு கொஞ்சம் பெட்டை கொண்டோன்னா நம்மளுக்கு மித்திக்கு வரும்னு போட்டிருக்கு. ஓகே ஸோ இப்போ அடுத்து இது இவனை அடிக்க ட்ரை பண்ணோம். இவன் நடுவில் வந்தானா ஓகேங்க. இதுக்கு தான் எதிர்பார்த்தேன். இவன் நடுவில் வந்தால் தான் இவனை வச்சு அடிக்கணும் வெயிட் பண்ணேன். நடுவில் தான் நம்ம டிஃபெண்ட் பொண்ணை பயங்கரமாக இருக்குது. இப்போ இங்கே வச்சு அடித்து இவன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் போதுங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் தான். இல்லாட்டி நம்ம தோத்துட்டோம் மாறோம் அந்த மாதிரி ஆயிரும். ஐயோ போச்சுங்க இந்த கிறுக்கன் எதுக்கு தான். ஐயோ ஓடிட்டான். என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். கரண்டட் மித்தி ரோட் ஸ்பானா இவன் அடி நான் இங்கேயே ஆரம்பிக்கிறேங்க. நடுவில் போடுறான் போச்சுங்க. ஏதோ நடக்க போகுது. ஐயோ நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கேன். தம்பி செத்துருப்பா தம்பி செத்துரு. நோ போச்சுங்க. 3K இன்னும் முடிச்சு. கடைசி சான்ஸ்டா. கொண்டனா இல்லையா பெஸ்ட் ஏக்கி கொடுத்து பார்ப்போம். கொண்டனா இல்லையா நான் போய் தெரிஞ்சிடும். நான் காசு எடுத்துட்றேன். எடுத்துட்டு கொடுத்து பார்ப்போம். இப்போ தெரிஞ்சிடும் கொண்டனா இல்லையான்னு. கொண்டனா ஓடிடுச்சு. எப்படி ஓடிச்சு தரல. நல்லா வருது என் வாயில். சரி என்ன சொல்கிறது எனக்கே தெரியல கைஸ். 500
512 இது இந்த டிஃபெண்ட் தான் இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. செத்துருங்கடா டே, நீங்களாம் தூக்க மாட்டி செத்துருங்கடா. அவ்வளோதான்டா, நான் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரே அட்வைஸ் பண்ணுவேன். நீங்களாம் உயிரோடே இருக்காதீங்கடா. இது இப்போ தான் மெதுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என்னங்க, நான் தண்ணியை வாங்கி ஊற்றுறேன். எடுத்து முண்டு ஊற்றி கொண்டுடுறேன் இந்த செடியை. எதுக்கு உயிரோடு இருக்குது? எடுத்து முண்டு ஊற்றி தற்கொலை பண்ணிட்டோம். அது எதுங்க? ஓகே, எங்கே அது செடி? எங்கே அது? இது இங்கே இருக்குது. ஊற்று ஊற்று. உனக்கு என்ன இன்னும் வளர்ப்பு? சீக்கிரம் வள. ஓகே, வளர்ந்துருச்சு. இப்போ அடிங்கடா எல்லாம். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது பார்த்துருங்க கைஸ். நீ ஒரு மித்திக்கு பெட்ட எடுக்காம விட மாட்டேன் கைஸ். ஓகே, ஃபைனலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாக வந்து இந்த பிரேட் அவுட் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் இன்னொரு ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பெஸ்ட் எக்யூப் கெயின் பண்ண போகிறேன். இப்போ என்னென்ன பிரேட் அவுட் வருதுன்னு. ஓகே, இந்த டைனோஸை நான் ஒரு வழியாக அடிச்சு கொண்டுட்டேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம வீடியோட கோலே நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், நம்ம வீடியோ கோல் தானே. ஆனால் மித்திக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ வச்சுக்கமா, என்ன சொல்கிறீங்க? ஸோ இதுதான் இன்றைக்கான இந்த நம்மளுக்கு இந்த வீடியோ. ஸோ அந்த டைனோஸை நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சபதம் போட்டிருந்தேன். அதுவும் ஒரு வழியாக நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோ அது. ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோவை பாட்டு போட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ராப்ளம் கேமிங். பாய். எல்லாம் மறக்கா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதோட பார்ட் 3 போட எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய் பாய்.